அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசன் ஸ்டார்பல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம க்ரெடிபிலிட்டியை பற்றி நம்ம கண்டினியூவாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டு வரோம். அதில் லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம ட்ரஸ்ட்டை பற்றி பார்த்தோம் இல்லையா, நம்பிக்கை அப்படின்றத பார்த்தோம். ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரஸ்ட் பில்டு பண்ணுறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது லிசனிங்கை பற்றி பார்க்குறோம். லிசனிங் அப்படின்றது நல்லா கவனமாக கேட்குறது தான், கேட்குறதுக்கு பேர் தான் லிசனிங். அதாவது கஸ்டமர் பேசுகிற விஷயத்தை காது கொடுத்து கவனமாக கேட்குறது. அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர், ஒரு ப்ராஸ்பெக்ட் உங்கள் கிட்ட அவரை பேச வைக்கும்போது, இல்லை நீங்கள் அவர் பேசுகிறத நீங்கள் எவ்வளோ கவனமாக கேட்குறீங்களோ அப்போவே உங்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும், நம்பகத்தன்மை உருவாகிடும், க்ரெடிபிலிட்டி உருவாகிடும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு சப்ஜெக்டு லிசனிங் அப்படின்றது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கஸ்டமரை பேச விட மாட்டாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கோம். நிறைய நபர்கள் கஸ்டமர் பேசுகிறத குறுக்க கட் பண்ணி இவங்களாவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. தவிர கஸ்டமருடைய ப்ராப்ளம் என்ன, அவர் அவருடைய ப்ராப்ளத்தை அவர் பேசுகிறத கவனமாக கேட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்போ அதை நம்ம யாருமே அதிகமாக அந்த பொறுமை இல்லை. அதுதான் மிகப்பெரிய விஷயம். என்னென்னா கஸ்டமர் பேசுகிறத கேட்குறதுக்கு பொறுமை இல்லாதது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ லிசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நம்ம பிஸ்னஸில் நம்ம ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் தன்னுடைய வரக்கூடிய கஸ்டமர்ஸை பேச வைக்கிறதுக்கு அவங்கள பேசும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அப்படி லிசனிங்கில் இன்றைக்கி லெவல் ஆஃப் லிசனிங்கில் 4 டைப் இருக்குது. அந்த 4 டைப்பில் இந்த மாதிரியான எந்த டைப் நமக்கு பெஸ்ட்டாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு தெரியுமா? என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 கஸ்டமர் பேசுகிறத கவனிக்கிறதே கிடையாது. கஸ்டமர் பேச ஆரம்பிக்கும்போது இவங்களுடைய கவனம் வேறு சிந்தனைகளில் போய்கிட்டே இருக்கும். வேறு ஏதாச்சும் ஒரு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. கஸ்டமர் இவர் முகத்தில் பார்த்து பேசிகிட்டு இருப்பார், ஆனால் இவருடைய கவனம் எல்லாம் வேறு எதுலேயும் இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அவர் பேசுகிற விதத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆன்சர் கொடுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி நம்ம லிசனிங் லெவலில் இந்த முதல் லெவலில் கண்டிப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த கவனக்குறைவை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றினா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக கஸ்டமரை அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இது சில நபர்கள்ட்ட இருக்கிறது, கேட்பது மாதிரி நடிப்பது. அதாவது தலை மட்டும் ஆடும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே கஸ்டமர் பேசும்போது சொல்லுங்கள், ஆனால் கேட்குறது மாதிரி இருக்கும். ஆனால் இவருடைய கவனம் அங்கே இருக்காது, அவருடைய கவனம் வேறு எங்கேயோ சிந்தனைகளில் இருக்கும். கேட்குறது மாதிரி, ஏன்னா நம்ம அந்த தலையை ஆட்டில் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் நம்மளை ஏதாவது நினச்சிடுவார் அப்படின்றதுக்காகவே கேட்பது போல் நடிப்பது கூட ஒரு லிசனிங். அந்த மாதிரி லிசனிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்பகத்தன்மை உருவாக்க முடியாது. அப்போ இதுவும் நமக்கு என்னது, இதுவும் பண்ணக்கூடாது. 3வது பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் பேசுகிறத கேட்பாங்க, ஆனால் உடனே மறுபடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க. எப்படின்னா அவர் பேசி முடித்த உடனே மறுபடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரெடியாக இருப்பாங்க. அப்போ இவங்கக்கிட்ட ஆன்சர் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அவர் என்ன பேசினாலும் நம்ம ஆன்சர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, கஸ்டமர் பேசுனதை நம்ம உள்வாங்கி அதுக்கு என்ன சரியான ஆன்சர் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணாமல் கொடுக்கறதுனால தான் அங்கே நிறைய கஸ்டமர் கன்ஃபியூஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு பிஸ்னஸ் என்ன ஆகாது, க்ளோசிங் நடக்காது. பிஸ்னஸ் உங்களுக்கு க்ளோசிங் வராது. அது மட்டும் இல்லை, அந்த கஸ்டமராக அந்த பார்ட்னர்ஸ் உங்களுக்கு மேலே நம்பகத்தன்மை இழக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம தவறு பண்ணக்கூடாது. 4வது விஷயம், இதுதான் கரெக்டான லிசனிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். இதை நம்ம எல்லாருமே கடைபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 4வது விஷயம்னா, கரெக்டு ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிட்டு, அவர் இப்போ அந்த கஸ்டமருடைய சரியான ப்ராப்ளம் என்ன, அவர் என்ன ப்ராப்ளத்தை சொல்கிறாரு அப்படின்றத புரிந்து கொண்டு அதற்கு சரியான சொல்யூஷன் கொடுப்பது. புரிந்து கொண்டு சொல்யூஷன் கொடுக்கறது தான் கரெக்டான லிசனிங் லெவலில் நம்ம பயிற்சி பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய, நம்ம கொடுக்க வேண்டிய விஷயமே
அவர் சொல்லக்கூடிய அவர் பேசக்கூடிய விஷயத்தை நல்ல கவனமாக கேட்டு அதை புரிந்து கொண்டு அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளம் அவருடைய பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கறது தான் சரியான நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போது இந்த கிளாஸில் க்ரெடிபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான இந்த கிளாஸில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 4 விஷயத்தை பார்த்தோம். 1, லிசனிங் பண்ணும்போது கவனிக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. 2வது, கேட்பது போல நடிப்பது மிகப்பெரிய தப்பு. 3வது, உடனே மறுபடி கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறது. ஏன்னா என்ன பேசுகிறோம், என்ன கொடுக்கணுன்றல நமக்கு தெரிஞ்சதை கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஆனால் 4வது விஷயம், கரெக்டான ப்ராப்ளத்தை கேட்டு புரிந்து கொண்டு அதுக்கு சரியான சொல்யூஷன் கொடுக்கறது சரியான ஒரு விடையாக இருக்கும், சரியான ஒரு விஷயமாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் க்ரெடிபிலிட்டியை உருவாக்குறது, நம்பகத்தன்மை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும், லீடர்ஸும், டீம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இந்த நம்பகத்தன்மையை உங்கள் கஸ்டமர்கிட்ட உருவாக்குறதுக்கு இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேட்குறதோட நிப்பாட்டாமல் திரும்பவும் சொல்கிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.